அதிமுகவினரின் கூட்டத்திற்கு சென்று என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான் காவல்துறையின் வேலையாக இருக்கிறது. கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க முயற்சி கூட செய்வது இல்லை என்று கோவை மாவட்டம் ஆலந்துறையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. அங்கே வந்து எத்தனை பாலங்கள் கட்டணும், எத்தனை ரோடுகள் போட்டோம், எத்தனை செக் டேம் கட்டணும். இன்னைக்கு கோயம்புத்தூரே மாற்றி அமைச்சு நமக்கு தொகுதிக்கு 9 கோடி காலேஜ் கொண்டு வந்தேன். 2000 படிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே போல ஆர்டி ஆபீஸ் தாலுகா அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆகவே இன்னைக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது எல்லாரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இங்க வந்து நம்ம மட்டும் இல்லை, இங்க போலீஸ்கார 2 பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அப்பதான் வரும்போது தகவல் சொன்னாங்க. அதாவது அவங்களும் போய் தெரிஞ்சுக்க போய் சொல்லிட்டு போய் இன்னைக்கு பூத் கமிட்டி கூட இதை வந்து காவல்துறையை பொறுத்தளவுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்படி காவல்துறை எப்படி திமுக வேலை வாங்குது, இந்த மாதிரி அதிமுக கூட்டத்தை போய் அதிமுக என்ன பண்றா. ஆனா யாரையும் வந்து இந்த கஞ்சா வைக்கிறவன் திருநெல்வேலி கூட பிடிக்கிறது இல்லை. போலீஸ் இந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்ல இது மேல உத்தரவுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இன்னைக்கு யாருக்கும் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க பார்த்தா திருடுறாங்க. வயசானவங்கள பல்லடத்துல நான் தான் 3 மாவட்டம் பாக்குறேன். பல்லடத்துல 2 பேர் முதியவர்களை நகைக்காக அடிச்சு கொண்டு போறாங்க. நீங்க அந்த மாதிரி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக இன்னைக்கு நேரம் போலீஸ்காரரை வந்து நான் ஃப்ரீயா விடுறது இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 50 வயதான கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள், இளம்பெண்கள், மூதாட்டிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் அரசு பள்ளியில் 15 வயதான மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் கவலை. நீலகிரி மாவட்டம் உதகையில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. AI மூலம் ஆபாச வீடியோ தயாரித்து சென்னையில் வசிக்கும் மணிப்பூர் பெண்ணுக்கு அனுப்பி மிரட்டல் விடுத்த வியாசர்வாடியைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் வெளிமாநில பெண்கள் தமிழகத்திற்கு வர அஞ்சுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்கிற பெயரில் செல்வ பெருந்தகையின் உறவினர்கள் பணம் சம்பாதிக்க உதவிய ஸ்டாலின் மாடல் ஊழல் திட்டம் தவிடுபடியானது. சவுக்கு சங்கர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தூய்மை பணியாளர்களை செல்வ பெருந்தகையின் உறவினர்களின் நிறுவனம் என சொல்லப்படும் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என உருவாக்கிய திட்டத்தில் முதல்வரை யாரோ தவறாக வழிநடத்தியுள்ளதாக ஸ்டாலின் அரசுக்கு குட்டு வைத்த உயர்நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களை ஜென்கிரீன் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக்குகிறோம் என வாக்குறுதி கொடுக்க வேண்டும் எனவும், மேலும் அதற்காக வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் வழங்கும் எனவும் கூறி இறுதி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 180 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் சிக்கியது. புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் மாடல் அரசு திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் இருந்து காரில் விழுப்புரத்திற்கு கடத்தி வந்து இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைத்திருந்த 180 கிலோ பான் மசாலா பொருட்கள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஒடிசாவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. வட மாநிலங்களில் இருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்களை தடுக்க முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வருவதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார்.
விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவது ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி வருவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரியில் அண்ணன் தம்பி இடையே ஏற்பட்ட தகராறில் அண்ணனை அடித்து கொன்ற தம்பி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். பாரத் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு எதிராக வாடகையை உயர்த்தி தரக்கோரும் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் தீவிரமடைகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உள்ளதாக தகவல். சேலம் ரயில்வே ஜங்ஷனில் மேற்கூரையின் உள்பக்கம் புதிதாக அமைக்கப்பட்ட பொய்க்கூரை சரிந்து விழுந்ததில் 6 பேர் லேசான காயம். ரயில்வே நிர்வாகம் விரைவாக செயல்பட்டு இடிபாடுகளை அப்புறப்படுத்தியதால் பயணிகள் நிம்மதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் BMS உள்ளிட்ட தொழிற்சங்க ஊழியர்கள் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து கோஷம். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அண்ணா தொழிற்சங்க அண்ணா நிர்வாக பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பேசி முடிக்கும் வரை ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் தொடரும் என அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அமைச்சர்கள் வருகைக்காக மலர் கண்காட்சி நடைபெறும் அண்ணா பூங்கா நுழைவு வாயிலை மூடியதால் வெளியில் காத்து கிடந்த சுற்றுலா பயணிகள். நாங்கள் அமைச்சரை பார்க்க வரவில்லை, மலர் கண்காட்சியை காண வந்தோம் என்று கூறி பூங்கா ஊழியர்களுடன் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதம். மறுபடியும் வர முடியாது. நாங்க அமைச்சரை பார்க்க வரோம், டூரிஸ்ட் தானே. நாங்க அமைச்சரை பார்க்க வரோம், டூரிஸ்ட் தானே. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறை முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த ஆய்வறிக்கையை 4 வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு தமிழக DGPக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள வீரசிகாமணியில் நாள் முழுவதும் முன்னறிவிப்பு இன்றி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மின்வெட்டுக்கு பெயர் பெற்ற விடியா திமுக ஆட்சியில் இரவிலும் மின்வெட்டு ஏற்படுவதால் நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கடும் சிரமத்திற்குள்ளானதாக ஆவேசம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் விதிகளை மீறி செயல்படும் ஷேர் ஆட்டோக்களை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக பயணிகளை ஏற்றினால் ஷேர் ஆட்டோ உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை. குறித்த காலத்தில் உத்தரவை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பாகும் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நுழைவு வாயில் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படும் அவலம். அரசு மருத்துவமனைக்கு செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலின் மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் வள்ளியூர் தேசிய நெடுஞ்சாலையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் விதிமுறைகளை மீறி இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில ஒண்ணு அதே வரி ஓடிங்க தான் இருக்குது. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க நேரம் இது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவிகள். பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, போக்குவரத்து காவல் என யாருக்கும் மாணவிகளின் உயிர் மீது அக்கறை இல்லை என மக்கள் கேள்வி.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பேருந்தை ஓட்டிச் சென்ற போது நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓட்டுநர் உயிரிழப்பு. நடத்துனர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ₹1000 கோடி டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட 5000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. சோதனைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை வெற்றி போல கொண்டாடும் திமுகவினர் ஈடு சிக்கியுள்ள ஆவணங்களால் ஆட்சியை இழக்கப் போகும் அவலம். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி குப்பையை கொட்டி கொளுத்துவது போல் போதைப் பொருட்களை கொளுத்தி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் மாடல் காவல்துறை. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திறனற்ற திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காக போதைப் பொருட்களை எரிப்பதற்கு என்று தனி அமைப்பை உருவாக்கிவிட்டதே என மக்கள் கேள்வி. காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றத்தில் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் மேலிடமும் தங்கள் விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றங்களை செய்வதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல். மக்களின் தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டிய காவல்துறையை ஸ்டாலின் அரசு தங்கள் குடும்ப நலனுக்கும் அனுதாபிகள் தம்பிகளை காப்பாற்றவும் பயன்படுத்துவதால் இடமாற்றுதல் உத்தரவு வழியாக பல வாரங்களாவதாக காவலர்கள் புலம்பல். நாமக்கல் மாவட்டம் எரணாபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2023 டிசம்பரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் 21% பேர் புகையிலை பயன்பாட்டில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியீடு. பள்ளிகளில் விழிப்புணர்வு மற்றும் மனநல வகுப்புகளை அமைக்க ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்த நிலையில் தமிழகம் முழுக்க மற்ற 37 மாவட்டங்களில் என்ன நிலையோ யாருக்கு தெரியும் என மக்கள் வேதனை. வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம், மின் கட்டணம், சொத்து வரி என ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் பலவித வரிகளை விதித்து மக்களை வாட்டி வதைத்து வரும் ஸ்டாலின் அரசு தற்போது குடிநீருக்கும் மீட்டர் மூலம் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ள அவலம். குடிநீரை முறையாக கொடுக்க திறனில்லாமல் வரியை மட்டும் விதித்து கொள்ளையடிக்க நினைக்கும் கொள்ளை மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் ஆயிரக்கணக்கான மின்சார பேருந்துகளை வாங்கி முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது வரை வெறும் 23 மின்சார பேருந்துகளை மட்டுமே இயக்கி விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கும் ஆவார். டெல்லி சென்றுள்ள ஸ்டாலின் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிற்கும் 1000 மின் பேருந்துகளை வாங்கி வருவாரா, இல்லை குடும்ப நலனை மட்டும் கேட்டு வருவாரா என மக்கள் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் பல மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கிய மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திய ஸ்டாலின் அரசு ஆட்சி முடியும் தருவாயில் 2 முதல் 3 ஆண்டுகள் கூட தாக்குப்பிடிக்காத 8GB RAM கொண்ட மடிக்கணினிகளை வழங்க திட்டம். 4 ஆண்டுகள் வாய் திறக்காத கொள்ளை மாடல் அரசின் தற்போதைய திட்டம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கா, இல்லை ஒப்பந்தங்கள் மூலம் கொள்ளையடித்துவிட்டு செல்லவா என மக்கள் சந்தேகம். திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெப்ப திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மதுரை மாவட்டம் மேலப்புதூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் வைபவத்தில் பக்தர்கள் தரிசனம். மக்கள் காணிக்கையாக வழங்கிய வண்ண மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை. சென்னை தாம்பரம் அருகே கேம்ப் ரோட்டில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலில் களை கட்டிய குடமுழுக்கு விழா. பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பக்தி முழக்கம் எழுப்பி சாமி தரிசனம்.
பொது தேர்தல்களின் போது வாக்களிக்க வரும் மக்களின் கைபேசிகளை சேகரித்து வைக்கும் வசதியை ஏற்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு பரிந்துரை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. மழை நீர்த்தேக்கம் மற்றும் மின்வெட்டால் மக்கள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கடந்த 57 ஆண்டுகளில் 3வது அதிகபட்ச வெப்பநிலையாக மே மாதத்தில் கடந்த வியாழன் அன்று அதிகபட்சமாக 34.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு. வழக்கமான வெப்பத்தை விட இது 9 டிகிரி அதிகமாகும். 227 பயணிகளுடன் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற இண்டிகோ விமானம் கடுமையான ஆலங்கட்டி மழை காரணமாக பாகிஸ்தானின் லாகூரில் இறங்க விமான ஓட்டி அனுமதி கேட்ட நிலையில் அனுமதி மறுத்த பாகிஸ்தான். இந்திய விமானப்படையின் உதவியுடன் விமானம் ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் மறுப்பால் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் மேலும் பதற்றம். சிந்தூர் நடவடிக்கையில் பிரம்மோஸ் ஏவுகணையின் வெற்றியை கண்டு பிரம்மோஸை வாங்க பிரேசில், அர்ஜென்டினா, சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் ஆர்வம். இந்தியா, ரஷ்யா கூட்டு முயற்சியான இந்த ஏவுகணையை விற்பதற்கு ரஷ்யாவின் ஒப்புதல் தேவை மற்றும் புவிசார் அரசியல் காரணங்களால் விற்பனை தாமதமாகலாம் என தகவல். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தடை. இதனால் சுமார் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் 6800 வெளிநாட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஜெர்மனியில் ரயில் நிலையத்தில் கத்தியால் பெண் ஒருவர் தாக்கியதில் 17 பேர் காயம். ஹம்பர்க் ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் மீது திடீரென தாக்குதல் நடத்திய 39 வயது ஜெர்மன் பெண் கைது. உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டியை காண சீனாவில் குவியும் ரசிகர்கள். ஹாங்சோ நகரில் மே 25 நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் ரோபோவுக்கு அயன் பாஸ்கிங் என்ற பட்டம் வழங்கப்பட உள்ளதாக தகவல். பிரபல இயக்குனர் ராம் தயாரிப்பில் உருவாகியுள்ள பறந்து போ படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. சன்ஃப்ளவர் என்கிற பாடல் வெளியாகி 10 மணி நேரத்தில் 55,000 பார்வையை எட்டியுள்ளது. குபேரா திரைப்படத்தின் டீசர் மே 25 வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. தமிழ் உட்பட 3 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள படத்தில் நடிகர் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற IPL 65வது லீக் ஆட்டத்தில் 42 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி. வெற்றி இலக்கான 232 ரன்களை நோக்கி விளையாடிய பெங்களூரு அணி 189 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. IPL 66வது லீக் போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் இன்று பல பரீட்சை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணியளவில் நடைபெறுகிறது. போலந்தின் சோர்ஜோவ் நகரில் நடைபெற்ற ஜானுஸ் நினைவு தடகள போட்டி. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 84.14 மீட்டர் தூரம் எறிந்து 2வது இடம் பிடித்தார். ஜெர்மனியில் நடைபெறும் ஹம்பர்க் ஓபன் ஆண்கள் டென்னிஸ் போட்டி. ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூப்லோவ் கனடாவின் பெலிக்ஸை 6-1, 6-4 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார்.